2024 ஒரு சாவுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்திருக்காங்க. 2022ல இருந்து நான் பிரிஞ்சிருக்கேங்கிறாங்க. இந்த பிரச்சனையை நான் ஏன் பேசணும்? இதெல்லாம் விவாதம். ஒரு கட்சியை எப்படி முடக்கலாம், ஒவ்வொருத்தனையும் எப்படி சாய்க்கலாம்? அப்ப நான் திரும்பி கேள்வி கேட்டுட்டா, மதுரையில் என்டிஏ கூட்டணி நடத்தும் பிரம்மாண்ட பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கோவை மாநகர மாவட்ட பாஜக சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நீங்க எந்த பொண்ணு கிட்ட வேணாலும் கூட்டு போய் கேளுங்க, விஜய் 4 கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு கேளுங்க. அவருக்கு என்ன கண்டுருவான், அது பொண்ணே சொல்லுவான். நீ என்ன வழக்கு கொண்டு வர்ற, சீமானுக்கு எதிராக விஜயலட்சுமின்னு கொண்டு வர்ற, புரியல எனக்கு. நேருக்கு நேரா மோதுறதுக்கு தெரியாதா? நீ என்ன பேடியா? நீ என்ன 8 மில்ல 10 மில்லையா? எனக்கு தெரியல. 2024 ஒரு சாவுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்திருக்காங்க. 2022ல இருந்து நான் பிரிஞ்சிருக்கேங்கிறாங்க. இந்த பிரச்சனையை நான் ஏன் பேசணும்? இதெல்லாம் விவாதம். ஒரு கட்சியை எப்படி முடக்கலாம், ஒவ்வொருத்தனையும் எப்படி சாய்க்கலாம்? அப்ப நான் திரும்பி கேள்வி கேட்டுட்டா, இது நாள் வரைக்கும் ஓபிஎஸ் ஓட இருந்த வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், யாராக வேணாலும் இருக்கட்டும், திமுகங்கிற அந்த தீய சக்தி எல்லா இடத்துலயும், இப்ப நீங்க ஒரு பேய் படம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா அந்த பேய் தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கும். நீங்க கங்காவை திட்டி பிரயோஜனம் இல்லை. சந்திரமுகி திமுக அப்படிங்கறத தான் நீங்க புரிந்து கொள்ளணும். அந்த மாதிரி இந்த வேலைகளை எல்லாம் திமுக ஏன் செய்யுதுன்னு சொன்னா, அதுக்கு நேரா அரசியல்ல ஜெயிச்சு பழக்கம் இல்லை. வாஜ்பாயோடைய மந்திரி சபையில தனக்கு கொடுக்க மாட்டாருங்கிற வைத்தறிச்சல்ல வாஜ்பாய் அரசியை கவித்து காட்டுறேன்னு சொல்லி இங்க மன்னார்குடி மாஃபியான்னு கூப்பிட்ட சசிகலாவை தட்டி விட்டு ஜெயலலிதாவை போய் சோனியா காந்தி கிட்ட உட்கார வச்சு மிகப்பெரிய அட்டூழியம் பண்ணது சுப்பிரமணிய சார். டிடிவி என்டிஏ பக்கம் வந்துட்டாரு, ஓபிஎஸ் திமுக பக்கம் போயிட்டாங்க. சசிகலா பேரை யோசிச்சுட்டு இருக்காங்க, கட்சிக்கு பேர் வைக்கிறதுக்கு நியூமராலஜி பார்த்து அது காக்கா கொக்கு வேற பேரு இல்ல காக்கா முக்கா சே இன்னும் ஒரு பேரை யோசிச்சுன்னு இருக்காங்க. இந்த பரமக்குடி எல்லாம் உதயநிதி பக்கம் இருக்கு. நாளைக்கு இன்னும் இன்ப நிதி வர்ற அளவுக்கு வந்துருச்சுன்னா இவங்க எல்லாம் மூஞ்சில ஷேவிங் பண்ணியே பிரயோஜனம் இருக்காது. இந்த பூர்வ குடிக்கு கண்டிப்பா ஒரு உள்கூட்டு வேலையை செய்வாங்க. ஆனால் அதுக்குள்ள யார் வெளில போறாங்க, ஜெயிலுக்குள்ள போறாங்கிறது மட்டும்தான் இப்பத்திய கேள்வி. அது பாரதிய ஜனதா என்னதான் பண்ணுதோ, விஜய் கூட ஏதாவது ஒரு வார்த்தை பேசுவாருன்னு யூகிக்க முடியுது. அட 4 நாள் ஆச்சுப்பா, இன்னைக்கு கண்டிப்பா ஒரு குட் மார்னிங்காக சொல்லியிருப்பார் அப்படின்னா யோசிக்க முடியுது. இவனுக்கு என்னதான் பண்றானுங்கன்னு ஒன்னும் புரியும். இந்த நீதிமன்றத்தினுடைய அவலம் எனக்கு புரிய மாட்டேங்குது. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று இந்த நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் துக்ளக் வாசகர், அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். எல்லா இடங்களிலுமே இப்படி ஒரு துரோகியை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. எட்டப்பருடைய பெயரை எடுத்து விட்டு உங்களுடைய பெயர் வரலாற்றில் இடம்பெறும் அப்படின்னு அதிமுகவினுடைய முன்னாள் முதலமைச்சர் வளர்மதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் அவங்க பேசியிருக்காங்க. துரோகம் அப்படிங்கிறதுக்கான ஒரே ஆள் நீதான், நீ இருக்கிறதுக்கு செத்ததுங்கிற மாதிரிதான ஒரு செயல் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான அம்புகளை திட்டுவதை விட வில்லேந்திய அந்த கை தான் விமர்சிக்கப்படணும். அப்பதான் நீங்க தமிழ்நாட்டு அரசியல்ல மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். அது ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும், ராமதாஸா இருக்கட்டும், வைகோவா இருக்கட்டும், அல்லது பிரேமலதாவா இருக்கட்டும். இது நாள் வரைக்கும் ஓபிஎஸ் ஓட இருந்த வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், யாராக வேணாலும் இருக்கட்டும், திமுகங்கிற அந்த தீய சக்தி எல்லா இடத்துலயும், இப்ப நீங்க ஒரு பேய் படம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா அந்த பேய் தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கும். நீங்க கங்காவை திட்டி பிரயோஜனம் இல்லை. சந்திரமுகி திமுக அப்படிங்கறத தான் நீங்க புரிந்து கொள்ளணும். அந்த மாதிரி இந்த வேலைகளை எல்லாம் திமுக ஏன் செய்யுதுன்னு சொன்னா, அதுக்கு நேரா அரசியல்ல ஜெயிச்சு பழக்கம் இல்லை. பல்லக்கு தூக்கிகளை வைத்துக்கொண்டு ஜெயிக்குது. எம்ஜிஆர் ஒரு பல்லக்கு தூக்கியாக இருப்பாருன்னு நினைச்சிட்டாங்க. எம்ஜிஆர் வாழ்க்கையில செய்த மிகப்பெரிய தவறு 2. ஒன்று, அவருக்கு அரசியல்ல ஆர்வம் இல்லை. கருணாநிதி வந்தால் தப்பு இல்லை அப்படின்னு நினைத்தது. இது ஒரு தானிக்கு தீனி டைப் பண்ணது. 2வது தப்ப அவர் வெளியேற்றிட்டாங்க. வெளியேற்றிய பிறகு அந்த திமுகவை புல்லு பூண்டு இல்லாம முடிச்சு விட்டுருக்க முடியும். அவரால் மட்டும்தான் முடிச்சிருக்க முடியும், வேற யாராலையும் முடியாது. அவரு மாமன் சித்தப்பன் அத்திம்பேர்னு பார்த்துட்டு விட்டுட்டாரு. இதுதான் எம்ஜிஆர் வாழ்க்கையில அவர் செய்த ஒரே 1 2 தவறு.
அதனாலதான் இன்னைக்கு திமுக இங்க இருக்கு. எல்லா இடத்துலயும் போய் குடைச்சலை ஏற்படுத்தி பணம், கொள்ளையடிச்ச பணம். சுப்பிரமணிய சாமிங்கிற ஒரு அற்புதமான அறிவு ஜீவி இருக்காரு. அந்த ஆள் வைத்தறிச்சல்ல, வாஜ்பாயோடைய மந்திரி சபையில தனக்கு கொடுக்க மாட்டாருங்கிற வைத்தறிச்சல்ல வாஜ்பாய் அரசியே கவித்து காட்டுறேன்னு சொல்லி இங்க மன்னார்குடி மாஃபியான்னு கூப்பிட்ட சசிகலாவை தட்டி விட்டு ஜெயலலிதாவை போய் சோனியா காந்தி கிட்ட உட்கார வச்சு மிகப்பெரிய அட்டூழியம் பண்ணது சுப்பிரமணிய சாமி. அதுக்குதான் ஆண்டவன் அவர் வாழ்க்கையில என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டான். அது தனிப்பட்ட விஷயம், நான் பேச விரும்பல. இப்படிப்பட்ட ஆட்களாலதான் பிரச்சனை வருதே ஒழிய நீங்க ஓபிஎஸ் துரோகின்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? அவர் சைட்ல நியாயம் சொல்றதுக்கு எத்தனையோ பேர் இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, அவர் கேட்டாரு, கரை வெட்டி கொடுத்தா போறோம், மத்தவெல்லாம் திமுக இருந்து நான் வாங்கிக்கிறேன், நீங்க எனக்கு இல்ல ஒரு இன்னைக்கு தெரிஞ்சதுனால சொல்றேன், அன்னைக்கு பாவம் அவர் அப்படி சொல்லல, நீங்க எனக்கு கட்சியில சேர்த்துக்கோங்க போறோம், மத்த பணத்தெல்லாம் நான் அங்க இருந்து திமுக இருந்து எனக்கு டைரக்டா வந்துடும், இங்க என்ன நடக்குதுன்னு கரெக்டா அங்க சொன்னா எனக்கு எல்லா பணமும் வந்துடும். இப்படி அவர் ஓப்பனா கேட்டாருன்னு அவருடைய ஆட்பாளர் உங்ககிட்ட பேசுவாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா, அந்த தீய சக்தி என்று எம்ஜிஆர் சொன்ன அந்த திமுக, அதனுடைய பணம், அது ஒரு மனிதனை எப்படி எல்லாம் கவர்ணமோ, புகழ்ந்து கவரணுமோ, போதை கொடுத்து கவரணுமோ, மற்ற ஏற்பாடுகளை பண்ணி கவரணுமோ, என்ன பண்ணணுமோ, நீங்க எங்க பலவீனமா இருக்கீங்களோ அந்த இடத்துக்குள்ள ஆட்டோ ஓட்டிட்டு யூட்டர்ன் அடிச்சுட்டு எட்டு போட்டு போயிட்டே இருப்பான். இதுக்கு ராமதாசே விதிவிலக்கு இல்லைங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்படித்தான் கம்யூனிஸ்டோட நிலைமையே ஆச்சு. கம்யூனிஸ்ட்ங்கிறது மிகப்பெரிய சக்தி. ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் ஒன்னும் பண்ண முடியல, அதாவது மூடிட்டு உட்கார்ந்து இருந்தது. ஜெயலலிதாவை அனுப்புகின்ற வேலையை ஒழுங்கா பண்ண ஆரம்பிச்சாங்க. 2016 அவங்க ஜெயிச்ச பிறகு உள்ளாட்சி தேர்தல் கொண்டு வரேன்னு சொன்னதும் இந்த புஷ்பான்னு இருக்காங்களே, அவங்க பேர் என்ன, சசிகலா புஷ்பா, அவங்க விஷயத்துல அவங்க எதையோ சொல்ல போக, ஏதோ ஒரு உண்மையை சொல்ல போக, அவங்க சிவாவை ஏர்போர்ட்ல அடிக்கிறாங்க, என்னன்னு கேட்டு விஷயம் சொல்ல போக அதன் மூலமாக ஒரு தெளிவு அதுக்கப்புறம் கரெக்டா கவுண்டவுன் பண்ணி முடிச்சு விட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. சோ ஓபிஎஸ் நீங்க திட்டி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா எடப்பாடியார் அவர்கள் இத பத்தி எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கல. ஆனா அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாரும், அதாவது செங்கோட்டையன் அவர்களே, வேறு கட்சிக்கு போன செங்கோட்டையன் அவர்களே இந்த தவறை அவர் செய்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி, ஏன்னா இனிமே உதயநிதி இன்ப நிதினு சொல்லிட்டு ஒரு முன்னாள் முதலமைச்சர் கையை தூக்கிக்கிட்டு இருங்க அப்படின்னு அதிமுக தரப்பு மட்டும் இல்ல, வெளியே இருக்கக்கூடிய வேற கட்சிகளுமே அதை தான் பேசுறாங்க. ஆனா செங்கோட்டையன் இந்த தவறை அவர் செஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வச்சிருக்காருங்க. செங்கோட்டையன் ஐயா போராட்டம் நடத்தும் போது அவர் எதுக்காக சொன்னார் போராட்டம் நடத்தினாரு? எல்லாரையும் இணைச்சுக்கணும்னு சொல்லித்தானே. அவங்க 3 பேர் ஒரே இடத்துல இணைஞ்சாங்களா? டிடிவி என்டிஏ பக்கம் வந்துட்டாரு, ஓபிஎஸ் திமுக பக்கம் போயிட்டாங்க. சசிகலா பேரை யோசிச்சுட்டு இருக்காங்க, கட்சிக்கு பேர் வைக்கிறதுக்கு நியூமராலஜி பாத்து தாக்கா கொக்கு பேர பேரு இல்ல காக்கா முக்கா சே இன்னும் ஒரு பேரை யோசிச்சுன்னு இருக்காங்க. இவங்க 3 பேரும் ஒரே இடத்துக்கு வந்திருப்பாங்களா? இவங்க 3 பேரையும் ஒரே அதிமுக அதாவது மக்கும் குப்பை மக்கா குப்பை எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இடத்துல கொண்டு போய் என்ன ஊரது இல்லைங்க. நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேங்க. நீங்க மனுஷர்களை போய் நம்ம அப்படி அசிங்கப்படுத்தி பேச முடியுமா? ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பெரிய பணக்காரங்க, ஆளை வச்சு வெட்டி போட்டாங்கன்னா என்ன பண்றது? கேள்வி என்னன்னா, அந்த மாதிரியான ஊர் இருக்கு இல்லையா, அங்க குப்பையெல்லாம் கொண்டு போய் கொட்டுவாங்க, அங்கேயும் கொண்டு போய் நீங்க மக்கும் குப்பை மக்கா குப்பையை கொட்டினீங்கன்னா என்ன பிரயோஜனம்? அது மக்கும் குப்பை ஒரு பக்கம் போச்சு, மக்கா குப்பை ஒரு பக்கம் போச்சு. இதான் நடந்துச்சு. இல்ல அதுதான் யாருன்னு இல்லைங்க, நான் சீரியஸாவே இதெல்லாம் ஏன் விமர்சிக்க விரும்பலன்னா, எனக்கு குப்பை ஒண்ணுதாங்க. ஆனா இந்த கட்சியின் பெயரை சொல்லாததற்கு ஒரு காரணம் இருப்பதாக ஒரு தகவலும் சொல்ல. யாரு கட்சியின் பெயரை சொல்லாம? இவங்களா? ஏன்னாங்க நான் அரண்மனை 3 படமா எடுத்துட்டு இருக்கோம், யாரு ஹீரோன்னு சொல்லாம இருக்கிறது இல்ல, யார் பேயாவான்னு சொல்லாம எல்லாம் விடுங்க. அதாவது இந்த பிளாக் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, பிளாக் மெயில் மார்க்கெட்டிங்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இது எல்லாமே என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்ல உங்களுக்கு கொஞ்சம் கொச்சையா தெரியும், கரிசடைகள். ஆங்கிலத்துல சொல்லிட்டா ஸ்லட்ஜஸ், தெளிவா புரிஞ்சிடும். இது எல்லாம் எடப்பாடி எத்தனை முறை வேலுமணி தங்கமணியை அனுப்பி ஓபிஎஸ் கன்வின்ஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணாருங்கிறது உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பா நிறைய முயற்சிகள் எடுத்தாரு. அண்ணா டான்ஸ் பயங்கர ரேஞ்சில் ருத்ரதாண்டவம் தான் அண்ணா ஆடிட்டு இருந்தாரு. இப்ப என்ன பிரயோஜனம்? தளபதிங்கிறாரு. நான் என்ன சொல்றது? இது தளபதி, எங்க ஊர்ல எல்லாம் தளபதி படம் போட்ட போது ரஜினிகாந்த் இப்படி சொல்ல போகும்போது வெறும் சட்டா வெளியே வந்ததுக்கு அப்புறம் போட்டோவோட வந்தாருல. இல்லைங்க, அதாவது இது எல்லாமே ஒரு செய்திகளாக ஆகிறதும் இதெல்லாம் கேட்கறதுக்கு. இப்ப நான் ரஜினியுடைய தீவிர ரசிகன், 48 வருடமா நான் தீவிர ரசிகன். பட் அவர் பாட்டு வந்துருச்சு, ஒரு வசனம் வந்துருச்சு, ஒரு டீசர் வந்துருச்சுன்னு எனக்கு எதுவுமே ஏறாது. காலையில 4:30 மணிக்கு முதல் ஷோ போய் உட்கார்ந்து அதுதான், மத்ததெல்லாம் தெரியாது. நிச்சயமா இந்த மாதிரி டீசர் விட்டுட்டு என்ன பிரயோஜனம்? கெஞ்சரிங்கன்னு தெரியுது.
உங்ககிட்ட யார் யார் இல்லை, இதுக்கப்புறம் நீங்க விட்டு வச்சிருக்கிறது லூஸ் மோகன் ரசிகர் மன்றம், குமரிமுத்து ரசிகர் மன்றம், ஜெயமாலினி ரசிகர் மன்றம், இங்கெல்லாம் ஒரு 300-400 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் விட்டு வச்சிருக்கு, எல்லோரும் வந்து விட்டார்கள்னு காட்டுறதுக்காக. கண்டிப்பா சார். இன்னைக்கு வந்து மாஜி அமைச்சர்னு சொல்ல 6 முறை தேர்தலில் வெற்றி பெற்ற திருச்செந்தூர்ல இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை, அரசியலுக்கு முழுக்கு போடுவதாக வந்து ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இந்த தொகுதியில் திருச்செந்தூர் தொகுதியில் வந்து கனிமலை களமிறங்குகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இங்க பாருங்க, நான் இந்த சேஷங்களுக்குள்ள போக மாட்டேன். எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும், திமுகவுக்குள்ள திமுகவிலேயே இருந்தவர்கள், அதாவது வந்து பூர்வ குடி ஓடி போய் வந்தவங்க, தேமுதிகல இருந்து மதிமுகல இருந்து அதிமுகல இருந்து ஓடி போய் வந்தவங்க, இது வந்து பரமக்குடி. இந்த பூர்வ குடிக்கும் பரமக்குடிக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை உருவாக போகுது, அதுலதான் திமுக அடிய போகுதுங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இந்த பரமக்குடி எல்லாம் உதயநிதி பக்கம் இருக்கு, பூர்வ குடி உதயநிதியை பிடிக்காம இருக்கு. நாளைக்கு இன்னும் இன்பநிதி வர்ற அளவுக்கு வந்துருச்சுன்னா இவங்க எல்லாம் மூஞ்சில ஷேவிங் பண்ணிய பிரயோஜனம் இருக்காது. இந்த பூர்வ குடிக்கு கண்டிப்பா ஒரு உள்கூட்டு வேலையை செய்வாங்க. ஆனால் அதுக்குள்ள யார் யார் வெளில போறாங்க, ஜெயிலுக்குள்ள போறாங்கிறது மட்டும்தான் இப்பத்திய கேள்வி. அது பாரதிய ஜனதா என்னதான் பண்ணுதோ, நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் போராடலாம், நீதிமன்றத்துல கொண்டு போய் வழக்குகளை கொடுக்கலாம், ஏன் பண்ண மாட்டேங்குது? ஒரு அளவு விஜய் கூட ஏதாவது ஒரு வார்த்தை பேசுவாருன்னு யூகிக்க முடியுது. அட 4 நாள் ஆச்சுப்பா, இன்னைக்கு கண்டிப்பா ஒரு குட் மார்னிங்காக சொல்லியிருப்பார் அப்படின்னா யோசிக்க முடியுது. இவனுக்கு என்னதான் பண்றானுங்கன்னு ஒன்னும் புரியும். இந்த நீதிமன்றத்தினுடைய அவலம் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா நீங்க அப்போ இருந்து இப்போ வரைக்குமே சொல்றீங்க கண்டிப்பா இவர்களுக்கு சிறை தண்டனை உறுதி, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வழக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம அமலாக்கத்துறையினுடைய முக்கிய இங்க வந்து முக்கிய அதிகாரிகள் இருந்து முகாமிட்டு அதனுடைய வழக்குகளை கையில் எடுத்து அடுத்தடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான பார்வையில் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியாகி இருக்கு. இதுல இப்படி இருந்தும் ஏன்னா KN நேரு வழக்கு வந்து இப்ப வரைக்கும் விசாரணைக்கு வரல. அது மட்டும் இல்லாம திமுக ஊழல் அமைச்சர்களுடைய பெயர் பட்டியலை அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டும், ஆனா இப்ப வரைக்குமே எந்த அமைச்சர்கள் மேலேயும் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை அப்படிங்கிறது தானே கருத்து. கொஞ்சம் அந்த பத்திரிகைகள் பேசுற மாதிரியான அரசியல் பேசுவோமா? சிதம்பரம் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிக்கிட்டு இருக்காரு. சிதம்பரம் பொதுவா பேசினா 2 விதமா புரிஞ்சுப்பாங்க. அவரை நல்லா தெரிஞ்சவங்க 2 விதமா புரிஞ்சுப்பாங்க. ஒண்ணு கரெக்டா பேசுறாரு அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க, இன்னொன்னு கரெக்டா தப்பா பேசுறாரு அப்படின்னு புரிஞ்சு. 2 தான் சிதம்பரம் பொறுத்தவரைக்கும். ஏன்னா அவருடைய வேலையே வந்து இந்த பிரிட்ஜிங் பிட்வீன் த 2 தான், கனெக்டிங் பீப்புள் நோக்கி அவரு தான். ஒரு ஊழல் கேஸுக்கும் இன்னொரு கேஸுக்கும் நடுவில் அவர் உட்கார்ந்து பேசுவார். இப்போ அவர் என்ன போய் சொல்றாரு அப்படின்னா, திமுக வந்து காங்கிரஸ் வந்து திமுக விட்டு வெளில வரக்கூடாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்றாரு. உடனே நான் வந்து இந்த பத்திரிகை அரசியல் பேசுறேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, புரியாது, இப்படி நடக்குமான்னு கூட தெரியாது. பிஜேபி இன்னும் தட்ரா வழக்க 2 வழக்கு சிதம்பரத்தை எடு, அந்த ஆக்சிஸ் வழக்கை எடு, புடிச்சு உள்ள போடுன்னு சொல்றதுங்கிறது வந்து யதார்த்தமான அரசியல் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு அதுக்குதானே அனுமதி வாங்கியதாக ஒரு தகவல் நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன்ல, 2 இடத்துல புள்ளி வச்சுக்க நான் கோடை போட்டு விட்டேன். சோ இது மாதிரி இவங்க ஒவ்வொருத்தருமே, சிதம்பரமா இருக்கட்டும் அல்லது இப்ப விஜய்க்கு இந்த மாதிரி ஒரு தகவலை யாருக்காவது தேவையா? நீங்க எந்த பொண்ணு கிட்ட வேணாலும் கூப்பிட்டு போய் கேளுங்க, விஜய் 4 கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு கேளுங்க, அவருக்கு என்ன கண்டுருவான், அது பொண்ணே சொல்லுவான். நீ அந்த வழக்கை கொண்டு வர்ற, சீமானுக்கு எதிராக விஜயலட்சுமின்னு கொண்டு வர்ற, புரியல எனக்கு. நேருக்கு நேரா மோதுறதுக்கு தெரியாதா? நீ என்ன பேடியா? கண்டிப்பா நீ என்ன 8 மில்ல 10 மில்லையா? எனக்கு தெரியல அப்படிங்கிற அடிப்படையில நான் கேட்கிறேன். இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க? 2024 ஒரு சாவுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்திருக்காங்க. 2022 இருந்து நான் பிரிஞ்சிருக்கேங்கிறாங்க. இந்த பிரச்சனையை நான் ஏன் பேசணும்? இதெல்லாம் விவாதம். ஒரு கட்சியை எப்படி முடக்கலாம், ஒவ்வொருத்தனையும் எப்படி சாய்க்கலாம். அப்ப நான் திரும்பி கேள்வி கேட்டுட்டா, பெரியார் யாரையா கல்யாணம் பண்ணிட்டாரு, அப்புறம் கருணாநிதி வயசுக்கு வித்தியாசம் என்னையா, அப்புறம் அன்பழகன் என்னையா பண்ணாரு அப்படின்னு கேட்டா, இதுவா இந்த சாக்கடையா என்னுடைய வேலை? அப்ப ஸ்ட்ரைட்டா அவங்கள வந்து பிஜேபினா பிஜேபி இல்ல, இடியோ அல்லது நீதிமன்றமோ யாரை எங்க தூக்கி போடணுமோ 4 பேரை உள்ள போட்டா மேட்டர் முடிஞ்சிருச்சு. அப்ப அதை செய்ய மாட்டேங்கிறாங்க, புரியல. சோ அவர் இடியில இருந்து அவர் வந்து முகாமிட்டு இருக்காரா? அரசியலாகவே இருக்கட்டும், இப்பவா தூக்கி போடுங்க. ஒரு மனுஷன் இவ்வளவு நாளா சுத்திக்கிட்டு இருக்கா, எல்லாருடைய ஊழலும் சிதம்பரத்துக்கு தெரியும், சிதம்பரத்துக்கு தெரியாத ஊழலே கிடையாது. அப்போ அவர் தூக்கி உள்ள போடுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும்.
கண்டிப்பா சார். இப்போ நீங்க நீதிமன்றம் என்ன செய்யுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வச்சிருந்தீங்க, ஏன்னா நடவடிக்கை உடனடியாக எடுக்கணும்னு. இதுல வந்து முக்கியமாக இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அந்த 8ஆம் வகுப்பு பாட புத்தகங்கள்ல வந்து நீதித்துறையின் ஊழல்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பக்கத்திற்கு அந்த பாடத்திட்டம் வந்து வெளியாயிருக்கு. இது வந்து ஒரு பெரிய சர்ச்சையான ஒரு விஷயமாக இருக்கு. அதிமுக இதை வந்து கண்டுக்கவே இல்லை, அதை அப்படியே ஓரமா விட்டுட்டாங்க. ஆனா தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து இது போல ஒரு தவறு இது இனிமேல் நடக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன்னிப்பையும் வந்து அவர் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதற்கு யார் யாரெல்லாம் வந்து இதை வந்து ஆலோசனை செய்தார்கள், இதற்கான தவறுகள் யார்கிட்ட இருந்து வந்தது, இதை அலட்சியப்படுத்தியவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு விஷயத்தை வருவதற்கு காரணம் என்ன? ஒரு மத்திய அரசாங்கம், அதாவது இடம்பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க. 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு நீதிமன்றத்துல வந்து லஞ்சம் கொடுக்கலாம், ஏமாத்தலாம், கதை பேசலாம், சைடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்கன்னு சொன்னா அது நல்லதில்லை. நீங்க வந்து உதாரணத்துக்காக சொல்றேன், இப்போ வந்து ஒரு செக்ஸ் எஜுகேஷன் நடத்தணும் அப்படின்னு சொன்னா அது எந்த வயசுல நடத்தணுங்கிறதுக்கு ஒரு காரணம். 6 வயசு குழந்தைக்கே சொல்லி கொடுத்துருவாங்க, அது கரெக்டா ரெடி ஆயிடும் அப்படின்னு அந்த முட்டாளாவது யோசிப்பேனா? சோ ஒரு நீதிமன்றத்தை பற்றியும் நாட்டை பற்றியும் இப்ப நான்லாம் வந்து நேருவை பற்றி பேசணும்னா கொச்சையா பேசுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் அவரே சொல்லிடு, அவருடைய வார்த்தைகளை எடுத்து சொன்னாலே அதுல இருக்கக்கூடிய கொச்சைகள் தெரியும். பட் அதை நான் செய்ய மாட்டேன். என்னுடைய அடுத்த இளைய தலைமுறைக்கு நம்முடைய இந்தியாவை பற்றி உயரிய சிந்தனைகள் தான் இருக்கணும். இதெல்லாம் நடந்து எல்லா வீட்லயும் ஒரு குப்பை தொட்டி இருக்கு, எல்லா ரோட்லயும் ஒரு குப்பை தொட்டி இருக்குங்கிற அடிப்படையில விட்டுறணும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். நீதிமன்றம் எத்தனை வழக்குகளை எடுத்துக்கொண்டிருக்கு? 23 மில்லியன் வழக்கு இன்னைக்கு தொங்குது. நீதிமன்றத்தினுடைய அமர்வுக்காக காத்துக்கொண்டு 23 மில்லியன் வழக்குகள் இருக்கு. ஒவ்வொன்றும் 1 சென்ட் 2 சென்ட் பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை. அந்த கேஸை ஜெயிக்கிறதுக்கே அவன் பணம் செலவு பண்ண. இப்படி நீதிமன்றத்தை ஆக்கப்பூர்வமாக விவாதிப்பதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. பட் அங்க இத்தனை ஊழல் நடந்ததுன்னு சவுக்கு சங்கர் மாதிரி நீங்க புத்தகம் போடுவீங்கன்னு சொன்னா, அதை 8ஆம் கிளாஸ் பாடத்துல கொண்டு வருவீங்கன்னு சொன்னா அது முட்டாள்தனம். மகாத்மா காந்தியை விமர்சிப்பதற்கு ஒரு மனிதனுக்கு 30 வருட கால நேர்மை வேணும். 30 வருட கால நேர்மையை, அது 30ல இருந்து 60 அல்லது 0ல இருந்து 30, ரெண்டுத்துல எது வேணாலும் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு மனிதனை விமர்சிக்கலாம். நிறைய விஷயம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. கம்பராமாயணத்தை எடுத்து இப்ப கமலஹாசன் சொன்ன மாதிரி சூதாடுதான் எனக்கு மகாபாரதம் கத்து கொடுத்ததுன்னு சொன்னா, நான் கமலஹாசனுடைய 3ஆம் கிளாஸ் வாத்தியாரை தேடிட்டு இருக்கேன், அவர் எனக்கு கிடைக்கல. எதுக்கு சொல்றேன்னா, மகாபாரதத்தை பார்த்துட்டு சூதாடுறது கத்துக் கொடுக்கிற புத்தகம்னு ஒரு அறிவாளி பேசுறாருன்னா இவரை அறிவாளின்னு சொல்றவன் தான் விட்டாள். அவனை நீங்க விட்டுருங்க பாவம். அப்போ ஒரு பாட புத்தகத்துக்குள் இது வந்திருக்கலாமான்னு கேட்டா வந்திருக்க கூடாது. நிச்சயமா இதுக்கு திண்டுக்கல் யோனியா போறோம்னா இதுக்கு பிஜேபி அப்படிங்கிற அடிப்படையில நம்ம பார்க்கணும். ஆனா நேர்மை, ஏன்னா ஊழல்ல பெயர் பட்டியலில் இல்லாத ஒரு கட்சி இப்படி ஒரு தவறை செய்திருக்கிறதா அப்படிங்கறத வந்து பாருங்க. தவறு யாருக்கு வேணாலும் வரலாம். மைக் டைசன் கால் தவறி கீழே விட மாட்டாரா? அவர்கிட்ட போய் கட்டு போடுறதுக்கு பதிலா என்ன மைக் டைசன் நீ கீழே விழுந்துட்டியா அப்படின்னு நான் கேட்பீங்க. அந்த ஆள் விழுந்துட்டா நீ கட்டு போடு, கிளம்பு, அவ்வளவுதானே உங்ககிட்ட கேட்டது. அதோட நிறுத்திக்கோங்க. அதுல என்ன பிஜேபி என்ன டிஎம்கே என்ன? செய்தது வந்து அதிகாரிகள் தானே. இப்ப சுவாமிநாதனை திட்டின புத்தகத்தை முதல்வர் வெளியிடுறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு என்ன தெரியும்? ஏதோ புத்தக வெளியிட்டுன்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க, புத்தகம்னா வாசனை வந்தா நல்லா இருக்கும்ட்டு போயிட்டாரு. புக்கு சுவாமிநாதனை பத்தி முடிஞ்சு போச்சு. இப்போ வழக்கு வேற மாதிரி திரும்பிருச்சு. இதெல்லாம் தெரிஞ்சா பண்றாங்க. அதிகாரிகள் மட்டத்துல நடக்கிற தவறு தான். யார் பண்ணாலும் குற்றம் தான். சேகர் பாபு அவர்கள் வந்து தமிழகத்திற்கு வருகை தரக்கூடிய மோடி அவர்கள், அதாவது மதுரைக்கு வர இருக்கிறார் நாளை அப்படிங்கிற ஒரு தகவல் எல்லாருக்கும் தெரியும். இந்த விஷயத்துல கண்டிப்பா அவர் வந்து முருகனை சந்தித்து விட்டுதான் செல்ல வேண்டும். முருகனை எங்கள் பக்கத்தில் இருக்கிறார். நம்ம ஏற்கனவே இந்த விஷயத்த நம்ம பேசியிருக்கோம். கண்டிப்பா திருச்செந்தூர் அவர் போவாரா, அடுத்தது திருத்தணி போவாரு? நான் வந்து இந்தியால இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு அவர் போறாரு. RSS அங்க போயிட்டு தெளிவா சொல்லிடுச்சு, இங்க எங்களுக்கு வேலையே இல்ல, உள்ளூர்ல இருக்கிறவங்கள அதை பார்த்துப்பாங்க. உள்ளூர்ல இருக்கிறவங்கன்னா யாரு? இந்து முன்னணி மட்டுமா? இல்ல, இஸ்லாம் சகோதரர்களும் சேர்ந்து தான். இத்தனை வருடமாக அந்த இடத்துல ஒரு தர்கா இருக்கு, இந்த இடத்துல ஒரு கோவில் இருக்குன்னா எந்த ஒரு இடத்திலும் இல்லாம தான் இருந்தது. நம்ம நவாஸ் கனி மாதிரியான ஒரு அமைச்சரா மாத்தினா அவர் என்ன பண்ணுவாரு? மலை ஏறணும்னா அவருக்கு பாவம் முட்டு வலிக்கும். இதே போற வழியில பிரியாணி சாப்பிட்டு போயிடலாமான்ட்டு வாங்கிட்டு வந்துட்டார். அவர் குரான் படிச்சிருந்தாருன்னா அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, ஒரு மதம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, தர்காவோ பள்ளிவாசலோ ஏதோ ஒரு இடத்துல துர்நாற்றம் வீசுகின்ற வகையில் நீ போகக்கூடாதுன்னு குரான் சொல்லி கொடுத்துருக்கு. இவருக்கு என்ன தெரியும்? இவர் குரானை படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்க தாத்தா ஏதோ படிச்சு மதம் மாறிட்டாரு, அதனால இவரும் பாவம் மதம் மாறிட்டாரு. இவர் என்ன தெரிஞ்சா பண்றாரு தெரியல. அப்போ
இவர் போய் ஒரு தப்பு பண்றாரு, உடனே அது ஒரு அரசியல் பரசல் ஆகுது, திமுக முட்டாள்தனமா ஒரு வேலையை செய்யுது. அந்த இடத்துக்கு மோடி போக மாட்டாருன்னு சொல்றதுல என்ன இருக்கு? அல்லது அவர் போறதுனால அங்க என்ன பண்ணுவார்? 2 பெட்ரோல் பங்க் எரிச்சு விட்டு வந்துருவாரா? அந்த இடத்தில் இருந்த அதிர்வுகளுக்கு, நல்ல மனுஷர்களுக்கு, இஸ்லாம் சகோதரர்களுக்கும் சரி, இந்து சகோதரர்களுக்கும் சரி, நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், நான் உங்களோட இருக்கேன்னு சொல்றதுல என்ன தவறு? ஏதோ ஒரு இடத்துல மீட்டிங் நடக்கணும், அது ஒரு இடத்துல நடந்தா என்ன தப்பு இருக்கு? நிச்சயமா இதுல மதுரையில மீட்டிங் நடக்கிறது ஒன்றும் பெரிய தவறு. முருகர்கிட்ட சேகர் பாபு இருக்காருங்கிறது தப்பு. ஏன்னா சேகர் பாபு கிட்ட முருகர் இருக்காருங்கிறது ரொம்ப ஸ்டாலின் அவர்கள் கிட்டதான் முருகரே இருக்காரு. தெரியலீங்க. அது ஏதாவது சிலைகளை கடத்தி வச்சிருந்தாங்கன்னா நம்ம இவர்கிட்ட தான் சொல்லணும். அவர் பேர் என்ன? நம்ம பொன்மாணிக்க வயல் கிட்ட சொன்னா ஏதாவது ஸ்டாலின் கடத்ததான் நான் சொல்லுங்க, நீங்க வேற. கடத்தினவன் இவர் வீட்டுல வச்சுட்டா சேஃபா இருக்கும்னு வச்சிருக்கலாம் இல்லையா? தெரியாது. சோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா வேணா முருகர் அங்க இருக்கிறது. திருப்பரங்குன்ற விவகாரம் எந்த அளவுக்கு பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி மக்கள் கொந்தளிச்சாங்கன்னு தெரியும். அந்த இடத்திற்கு வருகிறார் மோடி அவர்கள். அப்ப அங்க போய் ஒரே ஒரு மனுஷங்க கேஸ் போடுறான், மொத்தமா டான்ஸ் ஆடிச்சு. அப்படி பாருங்க, அந்த கேஸ் போட்ட அந்த மனிதனை பாருங்க, மத்ததெல்லாம் விட்டுருங்க. அங்க இஸ்லாம் சகோதரர்கள் அங்கதான் இருக்க போறாங்க, நாம எல்லாம் நல்லா தான் இருக்க போறோம். அந்த ஒருத்தன் கேஸ் போட்டால அவரை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நான் சந்தித்த முதல் நிமிடம் அவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவன் உங்களுக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கணும். இவ்வளவுதான். அந்த கேஸ் முடிஞ்சு போன கேஸ். இவன் தலைவன் என்றாலும் ஒண்ணும் முடியாது. நாளைக்கு சரித்திரத்துல என்ன எழுதுவாங்க திமுகல? நாங்கள் இருக்கும் வரை ஜல்லிக்கட்டு தடை வரவில்லை அப்படின்னு கதை விட்ட மாதிரி, நாங்கள் இருக்கும் வரை நீட்டு பிரச்சனை வரவில்லைன்னு கதை விட்ட மாதிரி, நாங்கள் இருக்கும் வரை அங்க ஜோதி ஏத்தவில்லை, அது ஒரு 100 பேர் உட்காந்து ஏவாவேல் எழுதுவார், ரஜினிகாந்த் வந்து அந்த புத்தகத்தை வெளியிடுவாரு, அது ஒரு 100 பேர் படிப்பான். இவ்வளவுதானே. இதுக்கு மேல ஒண்ணும் கேட்டு மாட்ட முடியாதுல்ல. சோ அந்த இடத்துல அடுத்த வருடம் எங்க ஏறணுமோ அங்கேயேதான் அந்த தீபம் ஏறும். அந்த தனி மனிதனை பாராட்டுறதோட மாற்றம் முடிச்சுக்கோங்க. இதுல ஒண்ணும் பேசுறதுக்கே ஒண்ணும் இல்லை.